இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற அனிமல் லவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது மாதிரி தெருநாய்கள் ஏற்கனவே கவனிக்கப்படாமல் கிடக்கு, ஏதோ சாலையில் போல ஒரு சில நபர் வந்து அதுக்கு உணவு வைப்பாங்க, இப்போ இந்த மாதிரி தகவல் செய்திகள்லாம் அதிகமாக வரதுனால இனிமேல் அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுமோன்னு அச்சப்படுறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டேட் ப்ரோக்ராம்லேயே வந்து கம்யூனிட்டி ஃபீடிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுலேயே என்ன பண்ணுன்னா, தெருநாய்களுக்கு உணவளிங்க, ஆனால் எப்படின்னா பள்ளிக்கூடம் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல உணவளிக்கக்கூடாது. அதே மாதிரி ஆஸ்பத்திரி இந்த மாதிரி ஏரியாக்களுக்குள்ள மக்கள் குழுமங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தெருநாய்களுக்கு உணவளிக்கக்கூடாது. தெருநாய்களுக்கு உணவளிக்கிறதுக்குன்னு செப்பரேட்டான சில இடங்களை ஏற்படுத்தி அனிமல் லவர்ஸ் அங்கே கொண்டு போய் அந்த உணவுகளை கொடுக்கலாம், ஸ்ட்ரே டாக்ஸுக்கு போடலாம் அப்படின்னு இருக்கு. பட் ஸ்ட்ரே டாக்ஸுக்கு உணவு அளிக்கிறதுல வந்து எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. பர்சனல் ஒப்பீனியன். என்ன பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில கண்ட்ரீஸில் வந்து டாக் கல்லிங், அதாவது நாய்களை கொன்றுறது, தெருநாய்களை வந்து அதோடைய பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் மனித நேயத்தோடு அதை வந்து அதோடைய பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கு கொல்றது. ஆனால் இந்த கொல்றதுங்கிறது வந்து பெரிய அளவில் நாய்களுக்கு இடையே ரேபீஸ் பரவுறதை தடுக்கலை. அதாவது இது பண்ணுறது மூலமாக ரேபீஸை குறைச்சிட முடியுமானா குறைச்சிட முடியாது. ஆனால் இது கல்லிங்கோட சேர்த்து வேக்சினேஷன், அந்த நாய்களுக்கு போதுமான வேக்சினும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரே பாப்புலேஷனுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். சைனா அப்படி தான் அவங்களுடைய ரேபீஸ் பாப்புலேஷனை கட்டுப்படுத்தியிருக்காங்க. பெரிய கண்ட்ரிக்கு அப்போ கல்லிங்குன்ற அளவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அதாவது ஐ எம் எ டாக் லவர். அதை மனிதர்களுக்கு இன்ஃபேக்ட் நாய்கள் ஒரு நண்பனாக இருக்கிறதுக்கு மனிதர்களுக்கு வந்து அருகதையே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அருமையான ஒரு க்ரீச்சர்ஸ் அது. பட் கல்லிங்குன்ற அளவுக்கு நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. பட் அனிமல் லவர்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பரவலாக ஒரு 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 த்ரெட்டு மாதிரி இப்போ இது வளர்ந்துட்டு வந்துருக்கிற வேகமான ஒரு சூழ்நிலையில் சில கடினமான முடிவுகள் எடுக்கிறப்ப அதுக்கு நம்ம உடன்படுறது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். அப்போ தெருநாய்களுக்கு உணவளித்து அதை இது பண்ணுறதை விட தெருநாய்களை அடாப்ட் பண்ணி வீட்டில் வச்சு வளர்க்குறது பெட்டர். இல்லைனா அனிமல் ஷெல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி, இப்போ யோசிச்சு பாருங்க, 15 மில்லியன் நாய்கள் இருக்குது, இந்த 15 மில்லியன் தெருநாய்கள் இருக்குது. இதில் எத்தனை குடும்பத்தார் எத்தனை நாய்களை தத்தெடுத்து வீட்டில் வச்சு வளர்க்க முடியும்? இல்லை கவர்மெண்ட்டு எவ்வளோ செலவு பண்ண முடியும்? எவ்வளோ அனிமல் ஷெல்டர்ஸை கிரியேட் பண்ண முடியும்? மாடுகளுக்கு அனிமல் ஷெல்டர் கிரியேட் பண்ணுற தேசம் தான் இது. நாய்களுக்கு செய்யுமாங்கிறது தெரியல.